வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். பொட்டேட்டோ பன்னீர் கூட்டு மாதிரி பொட்டேட்டோ பன்னீர் சேர்த்து ஒரு கிரேவி, ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகணும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்த அப்புறம் தக்காளி நல்லா சாஃப்டாகிடும். ரொம்ப ஒன்றும் வேக வேண்டாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதை நான் சேர்த்துருக்குறேன். இது 3லேருந்து 4 பேருக்கு சரியாக இருக்கும். ஒரு பெரிய கிழங்கு தான் நான் சேர்த்துருக்குறேன். இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்கு எண்ணெயில் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இதையும் மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்காமல் பாருங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதங்குச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் இல்லை அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே நான் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து அதிலே வேக விடலாம். இது எண்ணெயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இந்த கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ பன்னீர் இது நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் கொஞ்சம் பன்னீர் இருந்தது. அதனால் கூட கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் உதுத்து சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்து பண்ணிங்கன்னா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டு மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், தனியா பொடி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சூப்பரான பொட்டேட்டோ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சைடில் ரசம் சாப்பாடுக்கெல்லாம் தொட்டுக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு.